கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான 98வது நாளில் தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் எந்த பகுதியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இனி நடக்கிற ஒவ்வொரு செக்ஷன்களையும் விட்டுவிடாதபடி தொடர்ந்து பாருங்கள். ஆவியானவர் பலமாக கிரியை செய்கிற கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய முடிவு பகுதியில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு அநேக அற்புத சாட்சிகளை நாம் பார்க்க போகிறோம். ஆவியானவர் எவ்வாறாக கிரியை செய்தார். ஒரு சாதாரண ஸ்கேன் மெஷின் கீழே ஒரு மனிதன் படுக்கும் பொழுது, அந்த சிடி ஸ்கேனாக இருந்தாலும் சரி, எம்ஆர்ஐயாக இருந்தாலும் சரி, அதற்கு மேற்பட்ட ஏதாவது காரியங்களாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுடைய சரீரத்தில் உள்ள காரியங்களை அவ்வாறாக ஸ்கேன் பண்ணி எல்லா பிரச்சனைகளையும் அது சொல்லுகிறது போல, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை, அந்த மைய பிரச்சனைகளை ஆண்டு சமூகத்தில் வைத்து ஜெபித்த அநேக தேவ பிள்ளைகளுடைய பதிலை தான், சாட்சியே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆம் தேவ ஜனமே, இந்த சாட்சியை நாம் பார்க்கும் பொழுதே ஆண்டுடைய வல்லமை நீங்க பார்க்க முடியும். இயேசு ஜீவிக்கிறார், ஆண்டவர் ஜீவிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை அனுபவித்து அறிய முடியும். ஆம் தேவ ஜனமே, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மறந்து போவாதீர்கள். இது முக்கியமான செக்ஷன். சிலரெல்லாம் 3 நாட்கள் உபாசத்தோடு இருக்கலாம் என்று காலையிலிருந்து இருந்திருப்பீங்க. சிலரெல்லாம் ஒரு நேரமாவது எடுத்து இந்த இரவு மட்டுமாவது எடுக்கலாம் என்று இந்த 3 நாள் உபாசத்தில் நீங்கள் பங்கு பெற்று கொண்டிருப்பீங்க. ஆம் தேவ ஜனமே, எஸ்தர் 3 நாள் உபாசத்தை நியமித்து தேவ ஜனத்திற்காகவும் தன்னுடைய காரியங்களுக்காக ஆண்டு சமூகத்தில் ஜெபித்தாள். தேசமே ஜெபித்தது, தேவ ஜனங்கள் ஜெபித்தார்கள். அருமையான பிரேயர் டைம் குடும்பத்தாரே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் இணைந்து ஜெபித்தவர்களே, இன்னும் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களே, இதை நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை காலத்தினால் கட்டப்படாதது. எந்த நொடியில் எப்பொழுது கேட்டாலும் உங்கள் மேல் ஆவியானவர் வருவார், உங்களை பலப்படுத்துவார், உங்கள் அருகாமையிலிருந்து உங்களோடு பேசுவார். விசேஷமாக இன்னையிலிருந்து நாளைக்கு நாளை கழித்து இந்த 3 நாளும் உபாசத்தோடு அநேக சாட்சிகளை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் எவ்வாறாக கிரியை செய்திருக்கிறார், அவர்கள் மேல் கிரியை செய்த அதே ஆண்டவர், அவர்களை தொட்ட அதே ஆண்டவர் உங்களையும் தொட 5 நிமிடம் கூட ஆகாது. நீங்கள் விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு ஆவியானவர் உங்களை தொட போகிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த கடனில் இருந்தாலும் சரி, எந்த ஆழத்தில் இருந்தாலும் சரி, எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, எந்த போராட்டத்தில் இருந்தாலும் சரி, இவர்கள் மேல் இறங்கின அதே ஆவியானவர், அதே தேவ பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கும், உங்கள் தடையை உடைக்கும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆயத்தமாக இருக்கிற தேவ ஜனங்கள் சோத்திரத்தோடு இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய போகிறார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். கழுகை போல் எழும்ப போகிறீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல் எழும்புவார்கள் சொன்ன வசனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற தெய்வ ஜனமே, இந்த செக்ஷன்ல நீங்க எழும்புவீங்க. இந்த கடைசி 3 நாள் ஜெபத்தில் அநேகருடைய சங்கிலிகள் உடையும். ஆம் தேவ ஜனமே, ஒரு மரம் சரிகிறதற்கு கடைசியாக ஒரு அடி இருக்கும். அதுதான் அந்த 100 நாள் ஜெபம். அதில் அடிக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், பலத்த கட்டுகள் உடையும், பெரிய பெரிய போராட்டங்கள் உடையும். உபவாசத்தோடு காத்திருக்கிற தெய்வ ஜனமே, உன்னை துரத்தி துரத்தி விரட்டுகிற அந்தகாரங்கள் நிர்மூலமாக்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியையில் இறங்குறதை பார்ப்பீர்கள், மாற்றங்கள் நடக்கிறதை பார்ப்பீர்கள். எல்லாரும் சோத்திரத்தோடு இருந்து கொண்டிருங்க. இந்த அருமையான 98வது நாளில் கர்த்தர் செய்த அநேக சாட்சிகளை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த சாட்சிகளை வாசிக்கும் பொழுதே தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம் சோத்திரம் என்று சொல்லிக் கொண்டே இருங்க. ஏசப்பா நன்றி என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடும், என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் கிரியை செய்வார், மாற்றங்களை காட்டுவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? எல்லாரும் சோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா ரகபா ஷதலா ரபா. பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது வெளிப்படுவதாக. எல்லா தடைகளும் இப்பொழுது உடையணுமாப்பா. நாங்கள் வாசிக்க வாசிக்க தேவ வல்லமை பலமாக இறங்கணும். ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறீரே, அதை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆம் தேவ ஜனங்களே, தொடர்ந்து சோத்திரம் பண்ணுங்கள். உங்களுக்காக சாட்சிகளை வாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் இணைந்து ஜெபியுங்கள். பிரேயர் டைம் குடும்பத்தார் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்று கூடுகிற நேரம் இது. இந்த முடிவின் நேரத்தில் எல்லாரும் கை கொடுத்து ஜெபிக்கிற நேரம்.
ஆசீர்வாதங்களை பெறுகிற நேரம், ஆவியானவருடைய சமூகத்தில் நெருங்குகிற நேரம், ஆண்டவருடைய சத்தத்தை இன்னும் ஆழமாய் கேட்கிற நேரம் தான் இந்த அருமையான நேரம். ஆம் தேவ ஜனமே, சோதரத்தோடு இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஒரு அருமையான சாட்சி ஒரு அருமையான நபர் எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய மகளுக்கு மைல்டு ஆட்டிசம் இருந்துச்சாம். இது ஒரு பொல்லாத காரியம் தேவச்சனமே. அந்த பிள்ளையினுடைய எதிர்காலமே நாசாகிவிடும். கேட்கறதுக்கு நல்ல ரிப்ளை கொடுக்க முடியாது, அநேக காரியங்கள் செய்ய முடியாது. ஆனால் ரொம்ப மைல்டாக தான் இருந்திருக்கு. அதுவுமே பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும்? அந்த தாய் ஜெபித்து இருக்கிறாங்க. நம்மளுடைய ஜெபத்தின் இந்த கடைசி 10 நாட்களில் அந்த அருமையான பிள்ளை ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்திருக்கு. பேசுகிறதற்கு ரிப்ளை கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டு சில கையளவு மேகத்தை அனுப்பிவிட்டார். மாற்றங்கள் நடக்க தொடங்கிவிட்டது. ஆம் தேவ ஜனமே, இது சாதாரண ஒரு தலைவலியோ வயிறு வலியோ அல்ல. இதை குறித்து அறிந்தவர்களுக்கு இது என்னன்னு தெரியும். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். தொடர்ந்து அந்த தாயாருடைய கண்ணீரை கண்டு பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. இதே போல யாரெல்லாம் கட்டுகளில் இருக்கிறாங்களோ அவர்கள் மேலே கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். எல்லா சின்ன பிள்ளைகள் மேல் அக்கினி இறங்கட்டும். எல்லா இருளின் ஆவிகள், சின்ன பிள்ளைகளுடைய சிந்தனைகளை, வாலிப பிள்ளைகளை கெட்டி வைக்கிற எல்லா அந்தகாரங்களும் இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது. சோத்திரத்தோடு ஜெபிப்போமா? ஆவியானவர் விடுதலை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனமே, இன்னொரு அற்புதமான சாட்சி இன்னொரு நபர் எழுதியிருக்கிறாங்க. இந்த 100 நாள் ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு ஜெபித்தாங்க. அநேக போராட்டங்கள் உண்டு. ஆண்டு சமூகத்தில் அந்த போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர் அவர்களை ஊழியத்திற்கு அழைக்கிறத உணர்ந்திருக்காங்க. குடும்பமாக ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆம் தேவ ஜனமே, இதை காட்டிலும் வேற அதிசயமான காரியம் என்ன? ஆண்டோடைய சேவைக்காக அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஏற்ற நேரம் வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுக்க வைத்த ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்து தேவ நாம மகிமைக்காக கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. ஆம் தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானோர் பேசினதினால தான் அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் மேல் இறங்கின அந்த வல்லமையை என்னால் உணர முடிகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களை ஊழியத்துக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறது. இதே போல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் இருப்பீங்க. ஊழிய தாகத்தோடு பாரத்தோடு இருப்பீங்க. ஆனால் எப்போ வெளியே வர வேண்டும், எப்போ அதை செய்ய வேண்டும், எப்படி அதை செய்ய வேண்டும் என்று ஒன்றும் தெரியாமல் இருப்பீங்க. லூக்கா 4:18 சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி உங்களை பலப்படுத்துவாராக. கட்டுண்டவர்களை விடுதலையாக்க ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க மேல ஒரு பலத்த அபிஷேகம் இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனமே, இன்னொரு நபர் ஒரு கமெண்ட் எழுதியிருக்கிறாங்க. அந்த சாட்சி ஒரு அற்புதமான சாட்சி. அநேக வாலிபர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிற அந்த துன்பத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அருமையான குடும்பத்தில் கூட அவங்க மகனுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபை, இந்த 100 நாள் ஜெபத்தில் இணைந்து ஜெபித்திருக்காங்க. ஆண்டவர் அவங்க மகனுக்கு நல்ல ஒரு கம்பெனியில் இன்ஜினியராக ஆண்டவர் வேலை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ அற்புதமான விஷயம்! நம்ம எல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இதே போல யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறீங்களோ, உங்கள் பிள்ளைகளோ உங்கள் கணவரோ வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா, இப்பொழுதே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. இவர்கள் மேல் இறங்கின அதே ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவாராக. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆம் தேவ ஜனமே, இன்னொரு அற்புதமான கமெண்ட். அவங்கள ஆண்டவர் 2 முறை கூப்பிட்டுருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, இந்த அருமையான 100 நாட்களில் ஆண்டவர் அநேக பெயர்களை சொல்லி கூப்பிட்டார் அல்லவா? அதெல்லாம் ஆண்டவர் ஜெபிக்கிற நேரத்தில் கொடுக்கிற பெயர்கள். ஏதோ கமெண்ட்ல உள்ள பெயர்களை வாஸ்து சொன்னதாக நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் கைகளில் வேதத்தை வைத்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்து கொண்டு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பவுல் ஆராதித்த தேவன் உண்மை உள்ள தேவன். பேதுரு ஆராதித்த தேவன் உண்மை உள்ள தேவன். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். பாருங்க, இந்த சகோதரிக்கு 3 வருடங்களாக பணம் வராமல் தடையாக இருந்தது. அந்த தடையை கர்த்தர் உடைத்து 3 நாளுக்கு முன்பதாக அந்த பணங்களை எல்லாம் கிடைக்க உதவி செய்தார். ஆம் தேவ ஜனமே, எதெல்லாம் இன்னைக்கு தடையா இருக்குதோ, எதெல்லாம் வர வேண்டியது தடையா இருக்குதோ, இந்த அருமையான சகோதரியுடைய பெயரை சொல்லி அழைத்தார் ஆண்டவர். அந்த சகோதரி யார் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருக்கு தெரியுமே. அவர் அந்த காரியங்களை கிரியை செய்ததுனால தான் இந்த அருமையான சாட்சி வந்திருக்கிறது. ஒருவேளை அவர்கள் கூட இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டுடைய நாமத்தை துதியுங்கள். இதே போல அற்புதங்கள் அநேகருக்கும் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, ஒரு அற்புதமான சாட்சி. திரும்பி ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்.
ஸ்னேகான் சொல்லுகிற ஒரு சகோதரிக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்திருக்காங்க. ஆண்டவரே கற்பத்தின் கனியை கொடுங்கன்னு. இந்த 100 நாள் ஜெபத்தில் ஆண்டவர் பதில கட்டளையிட்டுட்டார். ஆம் தேவச்சனமே, கடந்த நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் அநேக சாட்சிகள் இருக்கலாம். பட் எல்லா சாட்சிகளையும் நம்ம ஃபில்டர் பண்ணி கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையினால இந்த 5 நபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இனியும் வருகிற நாட்களில் தேவ ஜனங்களே, ஒருவேளை உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதா, இப்பொழுது இவர்கள் மேலே இறங்கின ஆவியானவர் உங்கள் கற்பத்தையும் தொடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வயிற்றுல கை வைத்து செபியுங்கள். கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். இவர்கள் மேல் இறங்கின ஆவியானவர் 7 வருஷம் தடை எப்படி மாறினது, இந்த 100 நாள் ஜெபத்தில் எப்படி இந்த 6 வருஷம் தடை மாறினது. ஸோ இந்த கமெண்ட்ல அவங்க எத்தனை வருஷம் காத்திருந்தாங்கன்னு அவர்கள் சொல்லலை. ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்னேகான் சொல்லுகிற சகோதரிக்காக அவர்கள் ஜெபித்திருக்காங்க. அங்கே அற்புதம் நடந்திருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, உன் கற்பத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. சோத்திரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாயே, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராக. எல்லா தடையும் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆம் தேவ ஜனமே, இந்த நபர் எழுதியிருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறார். கடந்த நாட்கள் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார். சிலருக்கு சில போராட்டங்கள், சில மரண போராட்டங்கள் கூட வந்து தாக்குறதுக்கு வருகிறது. கேஸில் வேலை செய்கிறவங்களுக்கு சில போராட்டங்கள் வருகிறதெல்லாம் ஆவியானவர் பேசியிருந்தார். அவர்களும் சாட்சி எழுதுகிறாங்க. இந்த அருமையான நபரும் எழுதியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து கர்த்தர் அவர்களை அருமையாக காப்பாற்றி இருக்கிறாங்க. இவர்களை பாதுகாத்த அதே ஆண்டவர் அவருடைய பிரசன்னம் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றும் காப்பாராக. ஆம் தேவ ஜனமே, ஒரு அற்புதமான சாட்சி. 3 வருடங்களாக இந்த ஆர்த்ரட்டிக்ஸ் பிரச்சனையினால அவர்கள் கால்களில் ஒரே மறுப்புத்தன்மை. அவர்களால் அநேக காரியங்கள் செய்திருக்க முடியாது. அதில் விவரமாக எழுதாவிட்டாலும் ஆர்த்ரட்டிக்ஸ் பிரச்சனைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். எலும்பி நடக்க முடியாது, நினச்ச இடத்துல ஏற முடியாது, உட்கார முடியாது, உட்கார்ந்த இடத்துலேருந்து எழும்ப முடியாது. பல போராட்டங்கள் உண்டு. கர்த்தர் அந்த மறுமறுப்பு தன்மையிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கி இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆர்த்ரட்டிக்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? முட்டி எலும்புகள் எல்லாம் தேய்ந்து போயிருக்கிறதா? கால்கள்லாம் பலவீனமாக இருக்குதா? இந்த அருமையான லீலான்னு சொல்லுகிற சகோதரி மேலே இறங்கின அதே ஆவியானவர் கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேலே இறங்குவதாக. தடைகள் எப்பொழுது மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கே ஆகாசம் சொல்லக்கூடிய ஒரு இளமையான ஒரு சகோதரன் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு பாஸ்டருடைய மகன். ஆண்டவர் அவரை பேரை சொல்லி அழைத்திருக்கிறார். அழைத்து அவரை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆகாசம் சொல்லுகிற அருமையான சகோதரன் எதிர்ச்சியாக இந்த அருமையான பிரேயர் டைம் சேனலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். அவருக்குள்ள சத்துரு என்ன செய்திருக்கிறான்? குடிக்கிற பழக்கத்தை பழக்கி கொடுத்திருந்திருக்கிறான். அவர் ஒரு போதகருடைய மகன்தான். ஆம் தேவச்சனமே, போதகருடைய பிள்ளை இப்படியா இருக்கிறாங்க, நீங்க கொந்தளிக்க கூடாது. ஏன் இப்படி நடக்குதுன்னா, சத்துருவானவன் போதகருடைய பிள்ளைகளை அதிகமாக தாக்குகிறான். ஸோ இந்த சாட்சியை பாருங்கள். ஆகாசம் சொல்லுகிற அருமையான சகோதரன் ஒரு பாஸ்டருடைய பிள்ளையா இருந்தாலும் குடிக்கக்கூடிய ஆவினால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை அபிஷேகிக்கிறார் என்று பெயரை சொல்லி ஆவியானவர் அவரை கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்தார்? அந்த 66வது நாளில் தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டு சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். எத்தனையோ ஊழியர்கள் சொல்லியிருந்தாலும் அவரால் அதை கீழ்ப்படிய முடியலை. ஆனால் கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்தில் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அருமையான சகோதரனை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தொடர்ந்து உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பாதுகாப்பாராக. அந்த பொல்லாத துஷ்டன் திரும்பி உங்களை தொடாதபடி கர்த்தருடைய அக்கினியினால, அபிஷேகத்தினால, வசனத்தினால நிரப்பப்பட்டு இருக்க, அப்படிப்பட்ட நண்பர்களை விட்டு நீங்கள் தூரமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதே போல பாதிக்கப்பட்ட நபர்கள் மேலேயும் இதே ஆவியானவர் இறங்கி விடுதலைகளை கட்டளையிடுவாராக. ஆம் தேவ ஜனமே, தொடர்ந்து சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. அற்புத சாட்சிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது எதுவுமே கட்டுக்கதைகள் கிடையாது. ஆவியானவர் செய்த அற்புதங்களை ஒரு கலப்படம் இல்லாம அப்படியே அந்த கமாண்டை எடுத்து உங்களுக்கு முன்பதாக ஆவியானவர் வாசிக்க வைக்கிறார். நீங்கள் விசுவாசித்து சோத்திரம் பண்ணால் போதும், நீங்க இருக்கிற இடத்துல தேவ மகிமையை காண்பீர்கள். இன்னொரு அருமையான சாட்சி தேவ ஜனமே, பிரவீன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான சகோதரர். இவர் பாருங்க, ஆண்டோடைய ஊழிய அழைப்பை பெற்றிருந்தார். இந்த அருமையான ஆத்மாவுக்கான ஆண்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, அந்த ஊழிய அழைப்பு இருந்தாலும் அவர் இந்த 100 நாள் ஜெபத்தில் அவர் அதில் கலந்து கொண்டு ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று நமக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். ஆவியானவர் சொல்லியிருந்தார். பிரவீன் பேரை சொல்லி கூப்பிட்டு அருமையான காரியங்களை அவரோடு பேசினார். ஊழியம் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். அதனுடைய சாட்சியை தான் அவர் இங்கே எழுதியிருக்கிறார். ஆம் தேவச்சனமே, ஊழியம் இருக்குதா இல்லையா, என்னால் ஊழியம் செய்ய முடியுமா இல்லையா, எனக்கெல்லாம் கர்த்தர்
கர்த்தர் ஊழியத்தில் எழும்ப பண்ணுவாரா என்றெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். வருகிற நாட்களில் ஆண்டவருடைய சித்தமானால் உங்கள் மேலே உள்ள அழைப்பு இருக்கும் என்றால், நீங்கள் முழு நேர அழைப்பு உள்ளவர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் வெளியே கொண்டு வந்து உங்களை பயன்படுத்துவார். சோத்திரத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் சாட்சியாக எழுப்பியிருக்கிறார். ஸோ இந்த சகோதரருடைய வாழ்க்கையில் கிரியை செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து உங்களையும் ஊழியத்தில் பயன்படுத்துவாராக. தொடர்ந்து நம்ம அடுத்த சாட்சிகளை பார்க்கலாம். இங்கே ஒரு அருமையான சகோதரி சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபித்திருக்காங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா, என் பேரை கூப்பிடுங்கப்பா, இல்லைன்னா இந்த செய்தி எனக்கு தான் வருதுன்னு எனக்கு ஒரு பெர்சனலான தனிப்படையான ஒரு வார்த்தையை தாங்கப்பான்னு ஜெபித்திருக்கிறாங்க. அவர்கள் இந்த 100 நாள் ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார். பிள்ளைக்கு வேலையை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த விஷயங்களை உணர்த்தி இருக்கிறார். அவருடைய தாலி செயின்களை இழந்திருக்காங்க, வாகனங்களை இழந்திருக்கிறாங்க. ஆண்டவர் 2 அடையாளம் சொல்லியிருந்தார். தாலி செயினை இழந்திருக்கிறீங்க, உங்களுடைய வாகனத்தையும் இழந்திருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க அழுதுருக்கிறாங்க. ஆண்டவரே என்னோடு பேசினதுக்காக நன்றி. ஆம்தே பச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நம்மத்தில இருக்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் நிலைமையை நன்றா அறிந்தவர். யாரும் என்ன அறியவில்லை என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், நான் உன்னை நன்கு அறிந்திருக்கிறேன். ஏற்ற நேரத்தில் உன்னை உயர்த்தாமல் நான் இருக்கவே மாட்டேன் என்று ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, இன்னொரு சாட்சி. இவர்களுக்கும் நகை இழக்கப்பட்டு அவர்களும் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. பல போராட்டங்கள் அவங்க இருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் இவர்களுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார், குட்டின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். ஆம்தே வச்சனமே, கர்த்தர் சில நேரம் சில தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட பாரத்தில் உள்ளவர்களை மொத்தமாக பேசுவாங்க. பாருங்க, தாலிசேன்னு சொன்னாரு, போன இதில் காரணம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாரு. இன்னொரு சகோதரி பேர் குட்டின்னு ஆண்டவருக்கு தெரியும். அவங்களும் பாருங்க 11 ஆண்டுகளாக பிரச்சனையில் இருந்திருக்கிறாங்க. இவர்களை நமக்கு யாருன்னே தெரியாது. ஆனா ஆவியானவர் பாருங்க, அவருடைய பிள்ளைகளை நன்கு அறிந்திருக்கிறார். அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும், பேர் நமக்கு அறியாமல் இருந்தாலும், ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதுனால அவங்க இயேசுவை சொல்லி, அவங்க பேரை சொல்லி, அவங்க இன்சிடென்ட்ஸை சொல்லி ஆண்டவர் எவ்வளவு தெளிவுபடுத்தியிருக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் அவருக்கே சொந்தம். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அக்கினி உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் அதை உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? இங்கு கிரியை செய்த அதே அக்கினி, இவர்கள் மேல் இறங்கின அக்கினி உங்கள் மேலும் இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு அற்புதங்களை செய்கிறார். ஒரு அற்புதம் பாக்கி இல்லாமல் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பும்படியாக நாம் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க தேவச்சனமே, ஒரு அற்புதமான சாட்சி. அவருடைய கழுத்து பகுதியில் ஒரு கட்டி இருந்திருக்கிறது. அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, இந்த பிரைட் டைம் சேனலோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும் பொழுது அந்த கட்டி ஒரு பிரச்சனை இல்லாத கட்டின்னு அவங்க சொல்லி விட்டுருக்குறாங்க. பாருங்க தேவச்சனமே, கழுத்தில் கட்டி வரும்பொழுது ரொம்ப பயமாக தான் இருக்குது. இன்னைக்கு அநேகருக்கு கழுத்து பகுதியில் தான் மோசமான கட்டிகள்லாம் வருகிறது. பாருங்க, ஜெபத்தில் இருக்கிற தேவச்சனங்கள் ஆண்டு எவ்வளோ அருமையாக பாதுகாக்கிறார். தேவையில்லாத போராட்டங்களை கொண்டு வந்து உங்களை கலக்கப்படுத்தலான்னு நினைச்ச அந்த கர்த்தர் இந்த நாட்கள் உங்களை விட்டு அகற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க ஒரு அற்புதமான கமாண்ட் தேவச்சனமே. இது ஒரு ஆவிக்குரிய கமாண்ட். இந்த 100 நாள் ஜெபத்தில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, இந்த அருமையான நபருக்கு இதுவரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்க, இனி என்ன செய்யணும்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை இந்த 100 நாள் ஜெபம் மூலமாக அவங்க கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆம் தேவச்சனமே, அநேகருக்கு ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்க தான் நம்முடைய இந்த அருமையான 100 நாள் ஜெபம் ஆண்டவர் கொண்டு வந்தது. அநேகருக்கு அநேக காரியங்கள் புரியாது பார்த்துக்கோங்க. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அருமையாக எளிமையாக அவர்களுக்கு புரிகிறதற்கு ஆண்டவர் இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தை ஏற்படுத்தினார். இந்த ஜெபம் தொடர்ந்து ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நடக்க அடியேன் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களும் இணைந்து ஜெபிக்க, அவர்கள் விடுதலையை பெற இந்த சேனல் உதவி செய்வதாக. ஆம் தேவச்சனமே, பிரேயர் டைம் குடும்பத்தாரே, ஆண்டவருடைய இடைபெறுதலை உங்களோடு சொல்லுகிறேன். நாம் நிறைய வீடியோக்களை போட கர்த்தர் நம்மளை அழைக்கிறார் என்று நீங்கள் தவறாக நினைக்க கூடாது. நாம் 1000 வீடியோக்களை போட்டு கர்த்தர் சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை உள்ள வீடியோக்களை நாம் போடாமல் போய்விடக்கூடாது. அதனால தான் கர்த்தர் இடைபடுகிற நேரம் ஒரு நாள் விட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருப்பார். விசேஷமாக ஆவியானவர் தான் நம்மளை நடத்துகிறவர். ஆவியானவர் நடத்தினால் மட்டும்தான் இப்படிப்பட்ட கிரியைகளை பார்க்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவரால் நடத்தப்படணும். ஆவியானவரால் நடத்தப்படாத எந்த விஷயமும் பிரைட் டைம் சேனல்ல வரக்கூடாது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் ஏவும் பொழுது இரவெல்லாம் ஜெபம் ஆண்டவர் கொண்டு வர உதவி செய்வாராக.
பாருங்க தேவச்சனமே, இந்த அருமையான கமெண்ட்ல ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பக்கவாதத்தினால கை, கால், வாய், வார்த்தைகள் இது எல்லாமே செயலிழந்து போய் இருந்த அவர்களுடைய சரீரத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து அவங்க நடக்கிறாங்க, அவங்க கைகள் செயல்படுது, அவங்க வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வர கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். ஆம் தேவச்சனமே, அவர்கள் பரிபூர்ண விடுதலை அடைவார்களாக. இதே போல பாதிக்கப்பட்ட தேவச்சனம் யாராவது இருப்பீங்கன்னா, உங்க மேலே இந்த அக்கினி இறங்குவதாக. அவங்க மேலே இறங்கின அதே அக்கினி உங்க மேலே இறங்கி உங்களை விடுதலையாக்கட்டும். எல்லா பேரலிஸ்டிக் ஸ்டேஜ் மாறட்டும், எல்லா உலர்ந்த அனுபவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பாருங்க தேவச்சனமே, ஆண்டவருடைய அற்புத சாட்சியை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் சொன்னார், அது எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. ஒரு சகோதரி இருக்கிறீங்க, உங்கள் வயிற்றுக்குள்ளே சில கட்டுகள் இருக்குது. அந்த கட்டுகள் எல்லாம் இப்போ உடைந்து அந்த வேதனை மாறுகிறது, வாமிட்டாக அது வெளியே போகிறது என்று ஆவியானவர் சொன்ன அந்த நேரம் அநேகர் யோசித்திருப்பீங்க, இப்படி ஒரு ப்ராஃபஸி வருது, இது நடக்குதா இல்லையா என்றெல்லாம் யோசித்திருக்கலாம். பாருங்க, இந்த சாட்சியை பாருங்க. ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அந்த கட்டு உடைந்தது, அந்த வாமிட் வந்தது, அந்த வாமிட்ல எல்லா கட்டுகளும் வெளியே போனது. அவர்களுக்கு இப்பொழுது வரைக்கும் அந்த வயிறு வலி இல்லை என்று எழுதியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஆண்டவர் அவர்களை பரிபூர்ணமாய் முத்திரையிட்டு அபிஷேகிப்பாராக. இதே போல கட்டுகள் உள்ளவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா, அந்த கட்டெல்லாம் உடைந்து வெளியே வரட்டும். அது வாமிட்டாக வெளியே வரலாம், அது எப்படினாலும் வெளியே வரலாம், அது உள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் வெளியே வர வைப்பாராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து சாட்சிகளை கேட்கலாம். பாருங்க தேவச்சனமே, இன்னொரு காரியம், ஆண்டவர் இன்னொரு சகோதரனுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஒரு அருமையான குடும்பத்தில் அவங்க மகன் வாகனத்தில் போகும் பொழுது இந்த ஆக்சிடென்டின் ஆவினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனால் ஒரு சேதம் இல்லாமல் பைக்கினுடைய கண்ணாடி மட்டும் உடைஞ்சிருக்குது. ஆம் தேவச்சனமே, அநேக நேரம் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். அநேக நேரம் ஜெபத்தில் இருக்கிறவங்க உலக காரியங்களில் போகும் பொழுது சத்துருவானவன் இடரல்களை கொண்டு வர முயற்சிக்கிறான், ஆனால் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆம் தேவச்சனமே, இந்த 100 நாள் ஜெபத்தில் யுத்தங்களை சத்துரு கொண்டு வந்தான், ஆனால் கர்த்தர் அதில் பெரியவராக நின்று ஒவ்வொருவரையும் விடுவித்திருக்கிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லலாம்? எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? தொடர்ந்து சோத்திரத்தோடு இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று கொண்டிருங்க தேவச்சனமே. உங்க மேலே கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டே இருக்கிறது, விடுதலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான சாட்சி. 62 வயசு ஆகுது, ஆனால் சபை கூடுதலுக்கு போகாத ஒரு நபரை குறித்து அந்த தாயார் எழுதியிருக்கிறாங்க. அவங்க கணவர் பாருங்க, 62 வயசுல தான் சபைக்கு உள்ள வராரு. ஆனால் இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். வயது ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்து விட்டார் பார்த்தீங்களா? இதே போல உங்கள் குடும்பத்திலையும் சபைக்கு வர முடியாமல் போராட்டங்களில் இருக்கிற கணவர்களை கர்த்தர் ரிலீஸ் ஆக்குவாராக. இந்த தாயார் மேலே இறங்கின அந்த கிருபை உங்கள் கணவர் மேலே இறங்குவதாக. இப்பொழுதே லாக் ரிலீஸ் ஆவதாக. எத்தனை பேர் சொல்றீங்க, உங்கள் கணவர் யாராவது சபைக்கு வராமல் ஜெபிக்காமல் இருக்கிறாங்களா? இங்கே இறங்கின அந்த கிருபை இப்பொழுது இறங்குவதாக. நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியத்தக்கதான ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். இந்த சாட்சியை பாருங்க தேவச்சனமே. இந்த அருமையான நபருடைய பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறார். அவங்க சாட்சியா எழுதி இருக்கிறாங்க, என் பேரை கூப்பிட்டதுக்காக நன்றி அப்பா, என்னை தொட்டதுக்காக நன்றி என்று சாட்சி எழுதி இருக்கிறாங்க. ஆம் தேவச்சனமே, பாருங்க, இந்த அருமையான சாட்சியில ஆண்டவருடைய பேரை சொல்லி அழைத்தார். உங்க எல்லாருடைய பெயரையும் அப்பா நன்கு அறிந்திருக்கிறார். உங்க விசுவாசம் வளர்றதுக்காகவே இந்த அருமையான பெயர்களை சொல்லி கூப்பிட்டு விடுதலையை கொடுத்தார். உங்க பெயரை நன்கு அறிந்திருக்கிறார். அதனால என் பெயரை கூப்பிடலையே அப்படி நம்ம சொல்லவே கூடாது. ஒரு ஆளை கூப்பிடும் பொழுது 100 பேர் உணர்வடைவாங்க, அவர்களுக்குள்ள தேவ பயம் உண்டாகும். அதற்கு சொல்லிட்டு நம்ம சொந்தமாக பெயரை சொல்லி கூப்பிடவில்லை. கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்தை கேட்டுதான் நாம் என்ன செய்கிறோம், அந்த காரியங்களை செய்கிறோம். அதனால்தான் அங்க நபர்கள் இருக்கிறாங்க, இவர்களை யார் என்று நமக்கு தெரியாது, ஆனா ஆவியானவர் அவர்களை பார்த்து பேசுகிறார். அதனால் தான் அவர்கள் சாட்சிகளை எழுதுகிறார்கள். ஆம் தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் ரொம்ப நல்லவர். இந்த அருமையான சாட்சியை பாருங்க தேவச்சனமே. இந்த 100 நாள் ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்திருக்காங்க. கர்த்தர் அவர்களை ஆவிக்குரிய பிரகாரமாக நல்லா ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் தரிசன பார்வையை கொடுத்திருக்கிறார், தரிசனங்களை காட்டியிருக்கிறார், ஜெப வாழ்க்கையில் இம்ப்ரூவ் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நெடுநாளாக இருந்த கால்வலியும் காலில் இருந்த 1 வருடமாக இருந்த அந்த சேற்றுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வேதனையான அனுபவம். இந்த லேடிஸ் ரொம்ப பாடுபடுவாங்க, தண்ணியில் வேலை செய்கிறவங்க நிற்கக்கூட முடியாத லெவலில் பாடுபடுவாங்க. அந்த புண்ணெல்லாம் கர்த்தர் மாட்டி இருக்கிறார். எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் உள்ளது. ஆண்டவர் அந்த காரியங்களை செய்தார். இதே போல ஆண்டவர் உங்கள் மேலேயும் அந்த விடுதலையின் அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான கமெண்ட். ஆண்டவருடைய ஆவியானவர் இடைப்பட்ட நாட்கள்ல இந்த 100 நாள் ஜெபத்தின் மத்தியில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தார்.
சிலர்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, சண்டே கிளாஸ் ஊழியெல்லாம் நீங்கள் செய்தீங்க, ஆனால் அதெல்லாம் இப்போ செய்ய முடியாமல் இருக்கிறீங்கன்னு பேசின அந்த தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. பாருங்கள், அந்த நபர் அங்கே உள்ளே இருந்திருக்கிறாங்க. பாருங்கள், ஏதோ ஒரு போராட்டத்தினால அந்த ஊழியம் பண்ண முடியாமல் இருந்திருக்கிறாங்க. அதை ஆண்டவர் நினைவுபடுத்தி தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார். அப்படி என்றால் அவர்களை ஆண்டு அழைத்திருக்கிறார். ஆனால் சூழ்நிலையின் காரணமாக அவர்களால் செய்ய முடியல. ஆம் தெய்வச்சனமே, உங்கள் சபைகளில் நீங்கள் ஒரு சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கிறீங்கன்னா போட்டி பொறாமையை விட்டுவிடுங்கள். எல்லா இடத்துலையும் சவுல் இருக்க தான் செய்வாங்க, தாவீதை குத்தி கொண்டு தான் இருப்பாங்க. அவர்களை பார்க்காதீங்க, உங்கள் காரியங்களை மட்டும் செய்யுங்க. நம்ம கர்த்தருக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்க போகிறோம். அதனால் நாம் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும். அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த நபர்கள் கூட சண்டை போட வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தின் ஆரம்பம். சில காரியங்களை வாக்குவாதம் வராமல் விட்டுவிட்டு கர்த்தர் நாம மகிமைக்காக அந்த காரியங்களை விட்டுவிட்டு நம்ம ஆண்டவருடைய ஊழியங்களை செய்யலாம். ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் தான் தேவஜனமே. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க, மேலே அப்பியர் ஆகிட்டு இருக்குது. இந்த கமெண்ட் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான விஷயம். ஏனென்றால் ஃபிசிக்கலாக ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அது நடக்கிறது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக சில மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பொருளாதார ஆசீர்வாதம் வந்தாலும் தேவஜனமே, கர்த்தருடைய ரிவைவல் வராது. ஆனால் ஆவிக்குரிய உயர்வு வந்தால் ரிவைவல் வரும். பாருங்கள், இங்கே ஒரு அருமையான சாட்சி எழுதியிருக்கிறாங்க. 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவங்க சுயநலமாக சில விஷயங்களை நடந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே, இந்த 100 நாள் ஜெபத்தில் அவங்க கலந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் அதை உணர்த்தினார், அதை குறித்து பாரம் கொடுத்தார். பாருங்க தேவச்சனமே, இன்விசிபிள் கேஜஸ், கண்ணுக்கு தெரியாத கட்டுகளில் இருந்து விடுதலையாக இருக்கிறாங்க. இது 1-2 சாட்சிகளை நான் வாசிக்கல, ஏராளமான சாட்சிகளை ஆண்டவர் இந்த நாட்கள் எழுப்பியிருக்கிறார். ஆம் தேவச்சனமே, இதே போல உள்ள கட்டுகள், ஏதாவது ஒரு கட்டுகள், முன்னாடி உள்ள கட்டுகள் நினைவு இருக்கும் என்றால் அந்த சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அதை விட்டு தொடர்ந்து ஓட கர்த்தர் உங்களுக்கு கிருபை புரிவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து சாட்சிகளை பார்க்கலாம். பாருங்க தேவச்சனமே, இந்த அருமையான சாட்சி பாருங்க. இதுல மாலினி ஜின்டோன்னு ஒரு அருமையான கமெண்ட் இருக்குது. இந்த கமெண்ட் 79வது நாளில் எடுக்கப்பட்ட கமெண்ட். இது லைவ் சேட்ல போய் கொண்டு இருக்கும் பொழுது எடுத்த கமெண்ட். ஏனென்றால் லைவ் சேட்டுன்னு சொல்லுகிறது லைவ் முடிந்தவுடன் அது வராது. அதில் அருமையான ஒரு நபர் எழுதியிருக்கிறாங்க. கனடாவில் அவங்க இருக்கிறாங்க. கனடாவில் இருந்து இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் பங்கேற்று கொண்டு இருந்திருக்கிறாங்க. இந்த செய்தியை அவங்க ஆஃபீஸ் ரூம்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. பல நேரம் ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, நீங்கள் ஆஃபீஸ் ரூமில் இருக்கலாம், கிச்சனில் இருக்கலாம். ஆம் தேவச்சனமே, நான் சில சாட்சிகள்லாம் பார்க்குறேன், கிச்சன்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க, நடந்து போகும் பொழுது கேட்குறாங்க, உட்கார்ந்துருந்து கேட்குறாங்க. பாருங்க, இங்கே ஆஃபீஸ் ரூம்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர்களை பலமாக நிரப்பியிருக்கிறார். அவர்கள் ஆஃபீஸில் இருக்கும் பொழுதே அழுது இருக்கிறாங்க. ஆவியானவர் அவங்களை தொட்டு இருக்கிறார். எவ்வளோ அற்புதமான விஷயம் தெரியுமா? ஆவியானவர் நமக்குள்ள டாமினேட் பண்ணுகிறது, நமக்குள்ள ஆளுகை செய்கிறது. எத்தனை அற்புதமான விஷயம், எவ்வளவு அருமையான விஷயம். ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாக ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்களே தேவன் தங்கும் ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது தேவச்சனமே. அதனால கர்த்தர் நமக்குள்ள தங்க வேண்டும், வசிக்க வேண்டும். இந்த அனுபவங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களை தொட்ட ஆவியானவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவாராக. இந்த சாட்சியை கேட்கும் பொழுதே ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்குவாராக. தொடர்ந்து சாட்சிகளை கேட்கலாம். பாருங்க தேவச்சனமே, இங்க ஒரு அருமையான கமெண்டை பாருங்க. அவங்களுடைய பிள்ளையினுடைய திருமணம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் அந்த பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கையை கையில் எடுத்திருக்கிறத அவர்கள் உணர்ந்து அவர்கள் கமெண்ட் எழுதியிருக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்க குடும்பத்தில் திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் தடையா இருக்குதா? கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அற்புதங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க தேவச்சனமே, இது ரொம்ப வேதனையான ஒரு கமெண்ட் தான். இதே போல எத்தனை தேவச்சனங்கள் ஒருவேளை சபைக்கு கூட போக தெரியாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உபதேசங்கள் தெரியாது. அவங்க புதிதாக ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் அவங்க பல இடங்கள்ல இருப்பாங்க. சபைக்கு போக போராட்டம், குடும்பத்தில் தடை, அப்படிலாம் போராட்டத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு சகோதரி வீட்டில் ஜெபித்ததுக்காக அந்த கணவர் அடின்னு அடித்திருக்கிறார். அந்த ஜெபித்த சகோதரியை வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க, காயப்படுத்தி இருக்கிறாங்க. யாராவெல்லாம் கண்ணீரோடு உறங்கிட்டு காலையில் எழும்பி ஆனாலும் ஆண்டவரை தேடி இருக்கிறாங்க. ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது யூடியூப்ல ஏதாவது பாடல் கேட்கலாம், ஏதாவது செய்தி கேட்கலான்னு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த 100 நாள் ஜெபத்தை பார்த்துருக்குறாங்க. 100 நாள் ஜெபத்தை பார்த்தது மட்டும் இல்லை, ஆவியானவர் அவர்களை தொட ஆரம்பித்திருக்கிறார். அவர்களுக்கு படிப்படியாக விடுதலை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவர்கள் இந்த சேனலை நினைத்து ரொம்ப நன்றி செலுத்துகிறாங்க ஆண்டவருக்கு. ஆம் தேவச்சனமே, நான் அடிக்கடி சொல்கிறது போல இந்த சேனலை சத்துரு ரொம்ப வருடங்களாக தடுத்தான்.
ஆண்டுடைய திட்டம் இருந்தது. ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஊழியர்கள் தேவனோடு எவ்வாறு உறவாடுறாங்க, பரிசுத்த ஆவியானவர் ஊழியர்கிட்ட எப்படி பேசுறாங்க, எப்படி பரிசுத்த ஆவியானவர் அனுபவிக்கிறாங்களோ அதே லெவல்ல தேவ ஜனங்களும் உணரணும். அந்த ஒரு பாரம் எனக்குள்ள அடிக்கடி இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நான் யோசிப்பேன், ஆவியானவரே உங்களை நான் எவ்வளோ அனுபவிக்கிறேன், உங்கள் பிரசனம் எவ்வளோ அதிகமாக இருக்குது, ஆனால் ஜனங்களுக்கு அது புரியலையே, உலகத்தை விட்டு வெளியே வர முடியலையே. நீங்கள் உதவி செய்வீர்கள் என்றால் ஆண்டவரே, ஒரு ப்ரேயர் டைம்னு ஒரு சேனலை நான் எழுப்புகிறேன்ப்பா. அதில் ஜனங்கள் அந்த ஆராதனையுடைய பிரசனத்தை உணரணும், தீர்க்க தரிசனங்கள் உண்டென்று உணரணும், ஆவியான ஒரு கிரியை செய்கிறார் என்று உணரணும். அப்படிப்பட்ட ஒரு சேனலை எழுப்பணும் ஆண்டவரே. எந்த சபையில் நாங்கள் ஊழியத்துக்கு போனாலும் அந்த ஜனங்கள் எல்லாம் இணைந்து ஜெபிக்கிறவர்களாக மாற, அவர்களுக்கு ஒரு உதவியாக இப்படி ஒரு சேனலை தொடங்கணும்னு தெய்வ ஜனங்களை நினைத்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு அதனுடைய விளைவை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், அந்த அருமையான ஆத்மாவுக்கு, வேதனையோடு இருந்த ஆத்மாவுக்கு ஒரு உணவாக, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிற ஒரு சக்தியாக ஆண்டவர் இந்த அருமையான சேனல் மூலமாக பேசியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து சாட்சிகளை கேட்போம். இது ஒரு அருமையான சாட்சி தேவ ஜனமே. பல நேரம் ஒன்று கூட முடியாமல் இருப்போம். கணவர் எங்கேயோ இருப்பாங்க, மனைவி இன்னொரு இடத்துல இருப்பாங்க, பிள்ளைகள் இன்னொரு இடத்துல படிச்சுட்டு இருப்பாங்க. சில நேரம் பிரிஞ்சு போயிருப்பாங்க. கணவர் மனைவியும் இணைந்து ஒன்று கூடுகிறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இங்கே ஒரு அருமையான கமெண்டில் சொல்கிறாங்க, மகன் மருமகள் பேரன் எல்லாரும் இணைஞ்சு ஒரே இடத்துல கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர்களுக்கு என்ன போராட்டம்னு அவங்க எழுதலை, ஆனால் கர்த்தர் ஒன்று சேர்க்கிற ஆண்டவர், ஒரு மனதின் ஆண்டவர். அதே போல் ஆண்டவர் என்ன செய்வார், உங்கள் குடும்பங்கள்லையும் ஒரு மனதை தந்து ஆசீர்வதிப்பார். இவர்கள் மேலே கிரியை செய்த அதே அபிஷேகம் உங்கள் மேலும் இறங்குவதாக. ஆம் தெய்வ ஜனமே, வேறு சாட்சிகளை கேட்கலாம். பாருங்க தேவ ஜனமே, இவர்களும் ப்ரேயர் டைம் சேனல்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏராளமான கமெண்ட்ஸ் உண்டு. பாருங்க, ஆவியானவர் இந்த கமெண்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அற்புத சாட்சியாக கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்கள். இந்த ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக ஆண்டவர் குடும்பங்களை எழுப்புகிறார். அநேகருக்கு ஆண்டோடைய ஆறுதலின் வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை, அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கிறார். ஆண்டோடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. பாருங்க தேவ ஜனமே, இங்க ஒரு அருமையான கமெண்ட். This prayer is slowly changing my life. Thank you Lord. Please bless the pastors and his ministry, family and spiritual life. பாருங்க தேவ ஜனமே, சிலர் மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரே இந்த ஊழியரை ஆசீர்வதிங்கன்னு கமெண்ட் போடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏனென்றால் பல பிரயாசங்களோடு, பல இன்னல்கள் மத்தியில் இதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம வெளியிடுவோம். அநேக நேரங்களில் அநேக ஆத்துமாக்களுக்காக தரப்புல நிற்போம், போராடுவான். சத்துரு பயங்கரமாக போராடுவான். சில விடுதலைகள் வர்றதுக்கு முன்னாடி சத்ருவானவன் பயங்கரமாக எதிர்த்து நிற்பான். சிலருக்கு அதை உணர முடியும். எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இது நடக்குது, ஆண்டவர் பேசுகிறார், அற்புதம் நடக்குது, சாட்சிகள் வருகிறது. ஆம் தெய்வ ஜனமே, இந்த சாட்சி வீடியோலாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சத்ருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, அவ்வளோ தடுக்கிறான். சாட்சி வீடியோ வந்தால் பலருக்கு அற்புதங்கள் நடந்துவிடும், சத்ருனுடைய கூண்டுகளிலிருந்து வெளியே வந்து விடலாம், ஜெபித்தால் நாம் வெளியே வந்து விடலாம் என்று ரகசியங்களை அறிந்து விடுவார்களோ என்று சொல்லி சத்ருவானவன் இந்த சாட்சிகளை தடை பண்ணினான். இந்த சாட்சிகளை எல்லாம் கொண்டு வர்றதுக்கு பயங்கர தடை. நீங்கள் யோசிப்பீங்க, ஒரு 1 hour ரெக்கார்டிங், ஒரு 1 hour எடிட்டிங் அண்ட் அப்லோடிங், அப்படி நீங்கள் நினைப்பீங்க. ஆம் தெய்வ ஜனமே, இதை கர்த்தர் செய்யவில்லை என்றால் இதற்கு பின்னாடி இருக்கிற அற்புதங்களை எதையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால் தான் இதை கர்த்தர் செய்தது. எடிட்டிங் எல்லாரும் பண்ணலாம், ரெக்கார்டிங் எல்லாரும் பண்ணலாம், ஆனால் அற்புதம் செய்கிறது யாரால முடியும்? கர்த்தரால் தான் முடியும். அதை தான் சத்துரு தடுக்கிறான். அதற்கு தான் போராட்டம். பாருங்கள், அவர்கள் அழகாக சொல்றாங்க, இந்த அருமையான ப்ரேயர் டைம் சேனல் என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறது. படிப்படியாக ஸ்லோவாக மாற ஆரம்பிக்கிறது அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. உணர்ந்து நன்றி செலுத்துகிறாங்க. ஆம் தெய்வ ஜனமே, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ப்ரேயர் டைம் சேனல் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி முற்றிலும் மாற்றிவிடும். அது ஒரு அருமையான தீர்க்கதரிசி அழகாக சொல்லுவார், ஸ்லோ பட் ஷுவர். அப்படி என்றால் என்ன? ஸ்லோவாக நடக்கும், தாமதமாக இருக்கும், பொறுமையாக நடக்கும், ஆனால் நிச்சயமாக நடக்கும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? பொறுமையாக நடக்கும், ஆனால் நிச்சயமாக நடக்கும். ஸ்லோலி பட் ஷுவர்லி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? நம்முடைய அற்புதங்கள் ஸ்லோவாக இருந்தாலும் ஷுவராக இருக்கும். ஆம் தேவ ஜனமே, நிச்சயமாக நடக்கும். இங்கே ஒரு அருமையான கமெண்ட் தேவ ஜனமே. இந்த அருமையான 100 நாள் ஜபத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்களை பேசியிருந்தார். அநேக காரியங்கள் வசனம் மூலமாக பேசினாலும் சில பெர்சனல் ப்ராஃபசிஸ் ஆண்டவர் அனுப்பியிருந்தார்.
அதில் இந்த அருமையான நபர் சொல்லியிருக்கிறாங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகள் எனக்கு பேசின மாதிரி இருந்தது, என்னை அழ வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆம் தேவஜனமே, ஒரு நபரை அழ வைக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. இன்னைக்கும் உங்கள் உள்ளம் கற்பாறை போல் இருக்கிறதா? ஆண்டவரை துதிக்க முடியாமல் இருக்கிறதா? இவர்கள் மேலே இறங்கின அதே அபிஷேகம், ஆவியானவருடைய கரம் உங்கள் மேல் இறங்குவதாக. கடினமான அந்த இருதயம், துதிக்க முடியாத அந்த இருதயம் இப்பொழுதே மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். பாருங்க தேவஜனமே, ஏராளமான சாட்சிகள் இருக்கும் பொழுது பாருங்க, இந்த ஒரு அற்புதமான சாட்சி பாருங்க. தேங்க்யூ பாஸ்டர் ஃபார் த வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் யூ கேவ். அவங்க சொன்ன ஒரு மெயினான விஷயம், வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அப்படின்னா என்ன? ரொம்ப முக்கியமான மெசேஜ் இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் வெளிவந்திருக்கிறத இந்த அருமையான ஆத்மா உணர்ந்திருக்கிறாங்க. உணர்ந்ததுனால தான் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான செய்தி. ஆம் தேவச்சனமே, அநேக ஆத்மாக்கள் மறுரூபமாக இருக்கிறாங்க, மனம் திரும்பி இருக்கிறாங்க. இது பெரிய விஷயம். ஆவியானவர் செய்திருக்கிறார். எல்லா துதிகன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே. அதனால் தேவ ஜனங்களே, ரொம்ப முக்கியமான செய்திகள், ஆவிக்குரிய ரகசியங்கள் எல்லாம் நம்மளுடைய சேனலில் ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். தேவ சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய நடத்துதலின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. பாருங்க தேவஜனமே, ஒரு அருமையான சாட்சி. ஆண்டவர் என்ன செய்தாரு? இந்த அருமையான குடும்பத்தில் அவங்க மகளுக்கு ஆண்டு மாற்றங்களை கொடுத்திருக்கிறார். அவங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள், அந்த திருமண ரீதியான மாற்றங்கள் நடக்கிறது அவங்க விவரிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் போட்டிருக்குது, அவங்களுடைய கல்யாண காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நடக்க பண்ணுகிறார். எவ்வளோ அருமையான விஷயம் பார்த்தீங்களா தேவச்சனமே. ஜெபித்தா யாரும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த 100 நாள் ஜெபத்தில் இந்த திருமண விஷயங்களை கர்த்தர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்களேன். அநேகர்லாம் கமெண்ட் எழுதினாங்க. இந்த ஆரம்ப நாட்களில் ஜெபித்த கொஞ்ச நாள் ஒரு சகோதரி கமெண்ட் எழுதினாங்க, எனக்கு திருமண வாசலை கர்த்தர் ரெடி பண்ணார். ஆம் தேவஜனமே, இந்த விஷயங்கள்ல யாராவது போராட்டத்தில் இருக்கிறீங்களா? இவர்கள் மேல இறங்கின அதே அபிஷேகம் என் மேல இறங்கட்டும் அப்பான்னு கேளுங்க. திருமணமாகாத தேவஜனம் யாராவது இருப்பீங்களா? உங்க பிள்ளைகள் யாராவது இருக்கிறாங்களா? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? அன்று சொல்லுகிறார், உங்க தலையில கை வைத்து செபியுங்கள். அப்பா, என் தலைமுறை கட்டு உடையட்டும், இருளின் வல்லமைகள் உடையட்டும், எனக்குள்ள கிரியை செய்கிற அந்தகாரங்கள் உடையட்டும். எந்த இருளின் வல்லமையாக இருந்தாலும் என் வாழ்க்கையை தடை பண்ணுகிற, என் வாழ்க்கை துணையை தடை பண்ணுகிற, ஊழியங்களை தடை பண்ணுகிற, என் மேல உள்ள அபிஷேகத்தை தடை பண்ணுகிற, என் எதிர்காலத்தை தடை பண்ணுகிற எல்லா இருளின் வல்லமைகள் இப்பொழுது செயலிழப்பதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கு. திருமண தாமதம் உள்ள பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல, தாயார் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குது. உங்க குடும்பத்தில் மாற்றங்களை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த சாட்சிகளை நாம் கேட்கலாம். பாருங்க தேவச்சனமே, இங்க ஒரு அருமையான சாட்சியை சொல்றாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர்களுடைய தரிசன கண்கள்ல ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். அவங்க ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் அருமை இரட்சகர் இயேசு என்ன செய்கிறாரு? கையில ஒரு வைரத்தை வைத்திருக்கிறார். அது ரொம்ப மினுங்குது. அதை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. எவ்வளோ அற்புதமான சாட்சி பாருங்க தேவச்சனமே. ஆண்டவர் கண்களை திறந்து அவர்களுக்கு விலையேறப்பட்ட காரியங்களை கொடுக்கிறார். இந்த தரிசனத்தினுடைய அர்த்தம் நடக்கும்போது தான் புரியும். அந்த அர்த்தம் நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை கிரியை செய்து காட்டுவார். பாருங்க, கர்த்தர் தரிசன கண்களை திறந்து கர்த்தர் தரிசனங்களை காட்டுகிறார். நடக்க போறதை காட்டுகிறார். வாழ்க்கையின் உயரங்களை காட்டுகிறார். உட்கார்ந்த இடத்துல வாழ்க்கையின் உயரங்களை பார்க்கிறது ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ ஜனத்தினால் மட்டுமே முடியும். ஆவியினால் நிரப்பப்படுவீர்களா தேவ ஜனமே? இவர்களை நிறைத்த அதே ஆவியானவர் உங்கள் கண்களையும் திறப்பாராக. ஏற்ற நேரத்தில் ஆவியானவர் தரிசனங்களையும் கண் பார்வைகளையும் உண்டாக்கி என்ன நடக்க போகிறது என்று உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்குவீராக அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து கொண்டிருக்கிறார்களே, ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த 100 நாள் ஜெபத்தில் உபவாசத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை தொடுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிறவங்களை தொடுங்கப்பா. உபாசிக்க முடியாதவர்களை தொடுங்கப்பா. கண்ணீரை மாற்றுங்கப்பா. தரிசன கண்களை தரங்க. பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அடுத்த சாட்சிகளை பார்க்கலாம்.
பாருங்க தேவஜனமே, இது ஒரு அற்புதமான சாட்சி. ஜெபிக்க முடியவில்லை என்று கமாண்ட் எழுதி அனுப்புனாங்க. பாருங்க, ஒவ்வொரு கமாண்டையும் நம்ம ஜெபித்து அதுக்கு ரிப்ளை போட்டு விடுகிறது உண்டு. ஊழியத்தினுடைய பிஸியினால ஏதாவது ஒரு காரியமா வெளியே போனால்தான் நம்ம அதை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். பாருங்க, அந்த சகோதரி என்ன செய்திருக்கிறாங்க, கமாண்ட் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவர்கள் என்ன செய்தாரு, அதிகாலையில் 4:30 மணிக்கு எழும்பி ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஆம் தேவஜனமே, அதிகாலையில் தட்டி தட்டி எழுப்புவார். கர்த்தருடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஜெப அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கு. எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் அது உடைந்து, உங்களை ஜெபிக்க விடாதபடி உள்ள போராட்டங்கள் உடைந்து, இனிமே அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம், ஃப்ரீ டைம்ல எல்லாம் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது நான் உணர்கிறேன். தொடர்ந்து சாட்சிகளை கேளுங்கள். பாருங்க தேவச்சனமே, இது ஒரு அற்புதமான சாட்சி. இவங்க ராஜேஸ்வரின்னு ஒரு அருமையான கமெண்ட்ல இருந்து அது வந்திருக்குது. அந்த கமெண்ட்ல போட்டிருக்கிறாங்க, செயலிழந்த கல்லீரல் செயல்பட ஆரம்பித்தது. எவ்வளோ அதிசயம் பாருங்க, ஆண்டுடைய செயலை பாருங்கள். இந்த 100 நாள் ஜெபத்தில் ஆண்டு அற்புதம் செய்திருக்கிறார். செயலிழந்த கல்லீரல் எப்படி செயல்பட்டது? கர்த்தருடைய அக்னி இறங்கி தொட்டு இருக்கிறது தேவச்சனமே. அவர்கள் மேலே இறங்கின அதே அபிஷேகம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ஆம் தேவச்சனமே, கர்த்தர் அற்புதத்தை செய்தார். உங்களுக்கு செயலிழந்த உறுப்புகள் உண்டா? டயாலிசிஸ் பண்றாங்களா? கிட்னி ஃபெயிலியரா இருக்குதா? ஆண்டோட அக்னி இறங்க செப்பீங்க. ஆண்டவரை, உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும், உலர்ந்த உறுப்புகள் உயிரடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே உயிரடையட்டும், எலும்பி நடக்கட்டும், படுக்கையில் இருந்து எலும்பி நடக்கட்டும். இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இருக்கிற இடங்கள்ல துதிங்க தேவச்சனமே. ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துங்கள். சாட்சிகளை கேட்டுக்கொண்டே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது சாதாரண ஒரு ஜெப நேரம் அல்ல. இது கர்த்தருடைய ஆவியானவர் முகமுகமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க. அவருடைய கிரியைகளை தான் நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறீங்க. அவர் செய்த காரியங்களை இப்பொழுது கண்ணார கண்டு சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அவர்களுக்கு உதவி செய்தவர் உங்களுக்காகவும் கிரியை செய்வார், உங்க மேலே இறங்குவார். அந்த நம்பிக்கையோடு சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. பாருங்க தேவஜனமே, இது ஒரு சின்ன கமெண்ட் தான். ஆனால் ஆவியானவர் அதை காண உதவி செய்தார். 30 மாசமா ஜெபிக்க முடியாமல் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அவங்களுக்கு ஜெபிக்கவே முடியலை. ஆனால் ஆண்டு என்ன செய்திருக்கிறார், இந்த 100 நாள் ஜெபத்தில் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே, ஜெப வாழ்க்கையை சத்துரு அடைத்து போட்டுட்டானா? பாருங்க, இவர்கள் மேலே இறங்கின அந்த அக்கினி துளிகள், அந்த அக்கினி வல்லமைகள், ஆண்டோடைய மகிமை, தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புவதாக. உங்களை அடிக்கடி பின்வாங்கி போக பண்ணுகிற உலக ஆவிகள் இன்னைக்கு உங்களை விட்டு ஓடுவதாக. ஆண்டுடைய அக்கினி உங்களை நிரப்பி விடுதலையை உண்டாக்குவதாக. நாம் எல்லாரும் எத்தனை முறை விழுந்தாலும் எழும்பி நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்பி நிற்பான் சொன்னது போல, ஜெபிக்காமல் விழுந்து போனீங்கள் அல்லவா? கர்த்தருடைய அக்கினி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய அக்கினி உங்களை வல்லமையாக ஜெபிக்க உதவி செய்யும், கனி உள்ளவர்களாய் நிற்க உதவி செய்யும். ஜெப ஆவியினால் கர்த்தர் நிரப்பி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த சாட்சிகளை கேட்கலாம். இந்த கமெண்டை பாருங்க தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறத உங்களால் உணர முடியும். அநேக சாட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிறத நம்மளால் உணர முடிகிறது. இங்கே அருமையான பாரதின்னு சொல்லுகிற அந்த நபருக்கு ஆண்டவர் அந்த கமெண்டை எழுதின அந்த நபருக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால், அவங்க இரவு ஜெபித்திருக்காங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க என்று. ஆண்டவரும் பேசியிருக்கிறார். அவர்களுக்கு அது புரியாமல் இருந்தது. ஆனால் இரவு சொப்பனத்தில் கர்த்தர் அதை என்ன செய்திருக்கிறார், புரியாத காரியங்களை சொல்லி புரிய வைத்திருக்கிறார். ஆம் தேவச்சனமே, கடைசி காலத்தில் ஆண்டு சொப்பனங்களை காட்டுவார், தீர்க்க தரிசனங்களை காட்டுவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவார். மாம்சமான யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது என்ன நடக்க போகிறது என்றெல்லாம் ஆவியானவர் தெளிவாக உணர்த்துவார். பாருங்க, ஆண்டவர் இவர்களுடைய கனவுல பேசி அர்த்தத்தை சொல்லி கொடுத்தார். ஒருவேளை ஏதோ ஒரு காரியங்கள்ல நீங்க குழம்பி போயிருக்கிறீங்களா? இனிமே தெளிவான தரிசனம், தெளிவான சொப்பனங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் அதற்கு சாட்சியாக தான் இந்த நபரை எழுப்பி இந்த சாட்சியை எழுத வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்க கனவுல ஒரு மாற்றம், உங்கள் தரிசன கண்களில் ஒரு மாற்றம், ஆண்டு தெளிவான காரியங்களை கொடுத்து என்ன நடக்கிறது என்று தெளிவாக பேசுவாராக. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. தொடர்ந்து வேற கமெண்டுகளை பார்க்கலாம்.
பாருங்க தேவஜனமே, இது ஒரு அற்புதமான கமெண்ட். அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டில் இப்போ மன நிம்மதி இருக்கிறது. இந்த 100 நாள் ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிறோம். இத்தனை நாள் இல்லாத ஒரு மன நிம்மதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆம் தேவஜனமே, எத்தனையோ குடும்பத்தில் போராட்டம், சண்டை, ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள், சண்டைகள் இப்படி இருந்து கொண்டே இருக்கும். இல்லை என்றால் பண போராட்டம், பண விஷயத்தில் போராட்டம், குழந்தைகளால் பிள்ளைகளால் வந்த போராட்டம், கணவரால் வருகிற போராட்டம், பெற்றோர்களால் வருகிற போராட்டம், நண்பர்களால் வருகிற போராட்டம், ஏராளமான போராட்டங்களை சகித்து கொண்டிருக்கலாம். இந்த அருமையான நபருக்கு உதவி செய்த ஆண்டவர், அவர்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிட்ட அதே ஆவியானவர் உங்க குடும்பத்திலும் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, உங்க மேல ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்குது. விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பாருங்க தேவஜனமே, இது ஒரு ரொம்ப மிராக்கலஸான அற்புதமான ஒரு சாட்சி. இந்த சாட்சி மாதிரி சாட்சிகள் எழும்ப வேண்டும். பாருங்கள், சகையுவை பாருங்கள். அவன் என்ன செய்தான்? அவன் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தால் அதை 4 தனியாக கொடுத்தான். இங்கே ஒரு சகோதரியை பாருங்கள், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மிகுந்த நெருக்கத்தில் கூட அவர்கள் வாழ்க்கையில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஏசப்பாவை அறிகிறதுக்கு முன்பதாக ஒரு தவறு நடந்திருந்தது. ஆனால் இந்த நெருக்கத்தில் கூட அந்த தவறை சீர்திருத்தி அவர்கள் சாப கட்டுகளிலிருந்து விடுதலையாயிருக்கிறாங்க. ஆவியானவர் அவர்களிடத்தில் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார், என்ன நடந்தது என்பதை இந்த கமெண்டின் மூலமாக இந்த சாட்சியை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பாருங்க, இந்த கமெண்ட் ஒரு 2-3 கமெண்ட். இதை ஒரே கமெண்டாக உங்களுக்காக எடிட் செய்து மேலே அப்பியராக விட்டிருக்கிறோம். இந்த அருமையான சகோதரிக்கு 18 வயது ஆகி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ரோட்டில் போகும்பொழுது ஒரு தங்க கை செயினை பார்த்துருக்குறாங்க. அந்த பிரைஸ்லெட்டுன்னு நினைக்கிறேன். அவர்கள் அதை என்ன செய்திருக்கிறாங்கன்னா வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து, ஒரு அரை மணிக்கூர் கழித்து, இது காணாமல் போன அந்த நபர் அதை தேடிக்கொண்டு வந்தாங்க. மகளே, இந்த இடத்துல இருந்தானே நீங்கள் வந்தீங்க, ஏதாவது பார்த்தீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதை சொல்லாதன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த நபருக்கு அதை கொடுக்கல, அவரும் போய்விட்டார், இவர்களும் அந்த நகையை யூஸ் பண்ணிட்டாங்க. பட் பல ஆண்டுகளுக்கு பிறகு அது போராட்டமாக உருவெடுத்திருக்கிறது. இதன் நிமித்தமாக அநேக போராட்டம் அவங்க குடும்பத்தில் வந்து, கேன்சர் வந்து அவங்க தாய் கூட அந்த கேன்சர் வியாதியில் மரித்து போயிட்டாங்க. ஸோ இதற்கு பரிகாரம் எப்படிடா செய்ய, என்ன செய்யன்னு அவங்க யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கொரோனா காலத்தில் இந்த அருமையான சகோதரியை தேடி வந்திருக்கிறாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டாங்க. அறிந்து கொண்ட பிறகு அவர்களால் இருக்க முடியவில்லை. இருக்க முடியாமல் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய, ஆண்டவரே காசு வேற இல்லையே. பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பியும் ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, 1.5 பவுன் நகையை இந்த காலத்தில் யோசித்து பாருங்கள். அந்த காலத்தில் உள்ள பணமும் இந்த காலத்தில் உள்ள பணமும், அந்த காலத்தில் 1.5 பவுன் எவ்வளோ ரூபா, இன்னைக்கு எவ்வளோ ரூபான்னு பாருங்க. அவங்க அந்த சிரமத்தை பார்க்காம விடுதலை உண்டாகட்டும் சொல்லி அவர்கள் அறியாமையினால் செய்த தவறு, பெற்றோர்கள் ஊக்குவித்த காரியத்தினால் உண்டான தவற, பெற்றோர் இல்லாத இந்த நேரத்தில் கூட அதை பரிகாரம் செய்ய இயேசு கிறிஸ்து உதவி செய்தார். இந்த நாட்களையும் இந்த 100 நாள் ஜெபத்திலையும் அவர்கள் உணர்வடைந்து அவங்க கடையில் போய் 1.5 பவுன் வாங்கி எந்த நபர்கிட்ட இருந்து அவங்க எடுத்தாங்களோ அதே நபர்கிட்ட 5ஆம் தேதி 8வது மாதம் ஆண்டவர் அவர்களுக்கு அதை ஒப்படைக்க உதவி செய்திருக்கிறார். எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க. இந்த 2025 இயேசுநாதருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா, எவ்வளோ கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளை இருக்கிறாங்களான்னு ஆச்சரியமான ஒரு அற்புத சாட்சியை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். அதனால் அவங்க சொல்கிறாங்க, எல்லா சாப கட்டிலிருந்து, போராட்டத்தில் இருந்து நான் விடுதலையாக இருக்கிறேன். அதை உணர முடிகிறது. கர்த்தர் விடுதலையை கொடுத்திருக்கிறார்னு அருமையான ஒரு சாட்சி. எவ்வளோ ஒரு மனம் திரும்புதல் பாருங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த சகோதரி ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. எந்த சாப கட்டும் அவர்களை தொடக்கூடாது. இதே போல மனம் திரும்பி கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த அருமையான சகோதரியை போல அவன் வாழ்க்கையில் நடந்த இந்த போராட்டங்களில் இருந்து மனம் திரும்பி ஆண்டு சமூகத்தில் உண்மையாயிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா. ஆம்தேவ ஜனமே, அவர்களுக்கு இந்த சம்பவம் 1998 நடந்தது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு 18 வயது ஆகி கொண்டிருந்தது. இந்த நாட்களில் 45 வயது ஆகிறது என்று எழுதியிருக்கிறாங்க.
எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை கர்த்தர் ஒப்புரவாக வைத்திருக்கிறார். ஆம் தேவஜனமே, நமது விடுதலைக்கு மனம் திரும்புதல் பயங்கரமான ரகசியமாக இருக்கிறது. என்னைக்கோ நடந்த ஒரு போராட்டமாக இருக்கும், என்னைக்கோ நடந்த ஒரு பாவ செயலாக இருக்கலாம். அது இன்று வர போராடுகிறது போல நீங்கள் உணர்வீங்க. அதற்கு ஒரு பரிகாரத்தை நம் ஜெபத்தில் இருந்து சோத்திரம் பண்ணி, ஆண்டவரை மன்னிங்கப்பா, என்னை தாழ்த்துக்கிறேன்ப்பா, ஒருவேளை நான் இதை செய்துட்டேன்ப்பா, இப்போ அந்த நபர் கூட இல்லை ஆண்டவரே, நான் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன்லாம் நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். ஆண்டு சமூகத்தில் மனம் திரும்பி அப்படிப்பட்ட செயல்கள் இனி நடக்காதபடி உங்களை காத்துக்கொள்ள ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எவ்வளோ அற்புதமான சாட்சி பாருங்க. ஆம் தேவச்சரமே, ஒரு அற்புதமான கமெண்ட். இதை வாசித்துட்டு நம்ம ஜெபிப்போம். ஆண்டோடைய நாம மகிமைப்படட்டும். இங்கே ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க பேர் எப்சிபா. பாருங்க, இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய ஸ்டார்டிங்கில் அவங்க குடும்பத்தில் பயங்கரமான பிரிவினைகள். அதனால அவங்க குடும்பத்தில் அவங்க கணவர் அவங்களை விட்டு பிரியணும், 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களை விட்டுட்டு பிரியணும்னு சத்துரு பெரிய திட்டம் வைத்திருந்தான். டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு அவள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. ஆனால் இந்த 100 நாள் ஜெபத்தில் அவங்க கலந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் ஆவியானவர் என்ன செய்தார்? கிரியை செய்ய ஆரம்பித்தார். 84வது நாளில் ஆண்டவர் அவர்களை பேரை சொல்லி அழைத்து எப்சிபா என்று கூப்பிட்டு இருக்கிறார். ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் கூப்பிட்ட நாளில் இருந்து ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து பலமாக கிரியை செய்து 91வது நாளில் ஹஸ்பண்டை என்ன செய்திருக்கிறார்? சமாதானமாக செய்திருக்கிறார். டைவர்ஸ் ஆகி பிரிய வேண்டும் என்று இந்த இடத்துல இந்த 100 நாள் ஜெபத்தில் ஆண்டு என்ன செய்திருக்கிறார்? அந்த குடும்பத்தை உடைக்க நினைத்த சாத்தானுடைய சகல தந்திரங்கள்ல இருந்து அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அவங்க சொல்கிறாங்க, ஒருவேளை தற்கொலை பண்ணியிருந்தாலோ மறித்திருந்தாலோ அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு 94 நாள் ஆகிருக்கும். அப்படி என்றால் அவங்க 94வது நாளில் இந்த கமாண்டை எழுதியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் தேவஜனமே, இது ஒரு 2 கமெண்ட், இதை ஒன்றா எடிட் பண்ணி உங்களுக்காக அப்பியர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதை வாசிக்கிறதுக்கு சின்னதாக இருக்கிறதுனால தான் நம்ம வாசித்து அதை உங்களுக்காக பேசி கொண்டு இருக்கிறோம். ஆம் தேவஜனமே, ஆண்டவர் உயிரை பாதுகாத்தார். அது மட்டும் இல்லை, கணவரும் 2 பிள்ளைகளும் மனைவியும் சேர்ந்து சபைக்கு போகிற லெவலில் கர்த்தர் மாற்றத்தை கொடுத்தார். 100 நாளைக்கு முன்னாடி இருந்த அனுபவத்தை பாருங்கள், 100 நாள் நடந்த அற்புதத்தை பாருங்கள். ஆம் தேவஜனமே, இதே போல உங்க குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு பிரிவினை இருக்கும் என்றால், சத்ருவானவன் உங்க உயிரை எடுக்கலாம் நினைப்பான் என்றால், டைவர்ஸ் ஆகிறதுக்கு போராடுறான் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். இவர்கள் மேல் இறங்கின அதே அக்கினி, இவர்கள் கீழ்ப்படிந்து ஜெபித்தார்கள், ஆண்டவரை நம்பினார்கள், முற்றிலும் ஒப்பு கொடுத்தார்கள், கர்த்தர் கிரியை செய்தார். அவர்கள் மேல் இறங்கின அதே ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவாராக, ஒவ்வொருவர் மேல் இறங்குவாராக. அற்புத வல்லமை இறங்கட்டும், மாற்றங்கள் உண்டாவதாக, எல்லார் மேலே இறங்குவதாக. ஆம் தேவ ஜனங்களே, எல்லாரும் இணைந்து செபிப்போமா? எல்லா சாட்சிகளையும் கேட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். சாட்சிகளை கேட்ட தேவ ஜனங்கள் அக்கினியால் நிரப்பப்படுவார்களாக, ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக, வசனத்தினால் நிரப்பப்படுவார்களாக, ஜீவனினால் நிரப்பப்படுவார்களாக. அப்பா, உபவாசத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க உபவாசத்தோடு இருப்பாங்கப்பா. அநேகர் பலவீனத்தோடு இருப்பாங்கப்பா. இந்த சாட்சிகளை கேட்கும் வேளையிலே நீர் அநேகருக்கு அற்புதத்தை செய்து விட்டீர். அநேகருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அநேகருடைய எதிர்காலம் மாற ஆரம்பித்து விட்டது. நன்றி அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கு மட்டும். நாங்கள் அப்ரோச்சனமானவர்கள், கடமை மட்டும் செய்திருக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்கள் செருகணும். ஆண்டவரே, இந்த பிரைட் டைம் குடும்பத்தார் எல்லாரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. இதை நடத்துகிற அடியார்களுக்கு பலனை தாருங்க, ஞானத்தை தாருங்க, கிருபையை தாருங்க. எங்களுக்காக ஜனங்கள் ஜெபிக்க அவர்களுக்கும் உள்ளத்தில் ஏவுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நாளைக்கும் நாளை கழித்தும் உள்ள இந்த 2 மேஜரான ஜப நாட்களையும் ஜனங்கள் கலந்து கொள்ளவும், விடுதலைகளை பெற்றுக்கொள்ளவும் தேவன் உதவி செய்வீராக. இந்த உபாச ஜபத்தில் இருக்கிற தேவ ஜனங்கள் அவர்கள் மேல ஒரு பலத்த அபிஷேகம், பலத்த பாதுகாப்பு உண்டாக அடியேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, நாளைக்கும் நாளை கழித்து உள்ள மெயினான இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளுங்க. உபாசிக்க முடிந்தவர்கள் உபாசத்தோடு வாங்க, முடியாதவர்கள் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.